வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களரி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலையூர் லொகேஷனில் ஐஏஎஃப் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் உத்தராயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா சேலையூர் உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டிங்க. பாரத் யூனிவர்சிட்டி பாரத் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் ஐஏஎஃப் ரோட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலையூர் சிக்னலுங்க. பாரத் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வரும்போது இந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணோடனே எக்ஸாக்டாக இந்த சிக்னல்லேருந்து ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 6 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட்ங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதால ஃபுல்லாக ரெட் பில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நீங்கள் சேலையூர் ஐஏஎஃப் ரோட் லொகேஷனில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஜேசி போட்டிட்டு இருக்கல இது ஃபுல்லாக டேக் பில்டர்ஸோட ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் ஐஏஎஃப் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது பில்டிங்கே நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. அது நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியே இருக்கு. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேனுவல் லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் ஃபேசிங் பதமா அமைஞ்சிருக்குங்க. ஒரு பிளாக்ல எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளாக்குக்கு நம்மளுக்கு 6 யூனிட் வருதுங்க. ஒரு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 யூனிட் வருங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோர் தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங்ல வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ஹால் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது 800 பில்டப் வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 400, அதாவது 50% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. இப்போ இந்த வீட்டில் டெனன்ட் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், விஷுவலாகவும் காட்டுறேங்க. நீங்கள் டேட்டா சைட் விசிட் வரும்போது உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் டேட்டா வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு காம்பேக்டான லிவிங் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்களா அங்கே வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் ஏரியா வந்துருங்க. டிவி யூனிட் ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாமே பிவிசி டோரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இபி எல்லாமே 3 phase இபி தாங்க. சிஎஃப்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் உங்கள் சிவில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தருவோங்க. இது நம்மளுக்கு டைனிங் ஏரியா வரும். இந்த டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் இந்த டைனிங் ஏரியாவில் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தனியாக நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் ஏரியாவும் வந்துருங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா நம்மளுக்கு பூஜா யூனிட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான பால்கனியாக அமைஞ்சிருக்கு. பால்கனி ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடுலர் கிச்சனும் பிவிசியில் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிவிசியில் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்னி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. யூபிவிசியில் ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ஸ்பேஸ் நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. எக்ஸாக்டாக நம்ம வீட்டிலேருந்து கேம்ப் ரோட் ஜங்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2.5 கிலோமீட்டரில் உங்களால் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் கேம்ப் ரோட் சரௌண்டிங்கில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ்லாம் ஹுட் அண்ட் டோர் தான் வாட்டர் ப்ரூஃப்ல கொடுத்துருக்காங்க. அப் டு உங்களுக்கு 6 feet வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தா பட்டாக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10 அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூமில் கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. அவன் இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தா வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணோடனே இந்த ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சிருக்காங்க. அதுமாதிரி அப் டு 6 feet வரைக்குமே நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் நம்ம வெளியில் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே வந்து இந்தியன் டாய்லெட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x11 நம்மளுக்கு வந்துருங்க. அதுமாதிரி இந்த பெட்ரூம்லேயே லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் 39 lakhs 39 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிரைஸ் நெகோஷியேஷன் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.